ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்பு. ஸோ டைப்பிங் ரிலேட்டடான ஒரு ஜாப்பு. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் ஆயிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சு உங்களுக்கு டேட்டா என்ட்ரி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹை ஸ்கூல் அல்லது டிப்ளமோ. ஸோ நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரி அது மாதிரி எது முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. டேட்டா என்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சூட், அதாவது எக்ஸல், வேர்டு, அவுட்லுக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும். போத் ரிட்டன் அண்ட் வெர்பல் ரெண்டுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் வந்து மல்டி டாஸ்கிங், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் தான். ஸோ உங்களுக்கு வந்து கம்பல்சரி சேல்ஸ்லாம் தெரியணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, ஃபுட் கூப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் அல்லது இன்டர்நெட் பில் வந்து உங்களுக்கு வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அது போக பிஎஃப் அப்புறம் மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் அக்யூரேட் அண்ட் எஃபிஷியன்ட் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சேல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடான டேட்டாஸை நீங்கள் வந்து அக்யூரேட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து மெயினாக என்ன டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேல்ஸ் ரிலேட்டடான ஒரு டேட்டா என்ட்ரி, பில்லிங் பர்பஸ்க்காக சேல்ஸ் ரிலேட்டடான டேட்டாஸ்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணணும். அதுதான் இந்த ஜாபோட மெயின் டியூட்டி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ஷூர் ஆல் சேல்ஸ் ஆர்டர்ஸ் அண்ட் பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் அண்ட் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தான் வந்து மெயினாக இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம் கூட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேல்ஸ் அண்ட் அக்கௌண்ட் டீம்ஸ் கூட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை அக்கௌண்ட் ரிலேட்டடாகவோ எது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாபில் ஒரு பார்ட் தான். மெயின் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஸோ த ஐடியல் கேண்டிடேட் வில் பிளே a crucial role in supporting of sales operations by performing data entry task, managing and facilitating the flow of the data between sales and accounting அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் டீமுக்கும் அக்கௌண்ட் டீமுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டேட்டாஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஜாபோட ஃபுல் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஜாப் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. HSOGS அப்படின்னு இருக்கிறீங்களா. ஸோ இதில் வந்து சேல்ஸ் ஆப்ரேஷன் சப்போர்ட், ஸோ இந்த ஜாப்க்கு தான் இப்போ வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஒரு ஃபுல் டைம் ரிமோட் ஜாப். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.